கைகேயி வந்து அந்த தசரத சக்கரவர்த்திட்ட வந்து காட்டுக்கு போகணும் ராமன், பரதன் தான் நாடாளணும் இல்லையா, அப்படி வரங்கெல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணிட்டான். கூனிங்கிறவதான் அதுக்கு வந்து உடந்தையா இருந்ததா சொல்றோம் காதையில், அந்த கதையில அது கைகேயி வந்து பாடுறதாக ஒரு பாடல். என்ன கூனிட்ட சொல்றான், ராமனுக்கு மன்னன் முடிதரித்தாலே நன்மையுண்டொரு காலே ஒரு பாடல். அப்போ இதை வந்து சொல்றதுக்கு பயந்துட்டே சொல்லலாம். ஆர்ட்ட கிழவிட்ட நம்ம அப்படிதான் நினைக்கணும். அந்த டியூனை வச்சு பார்க்கும் பொழுது அந்த அருணாச்சல கவிராயருடைய மனசுல இந்த மாதிரி பட்டிருக்கு. என்ன, அந்த ராகத்தை ஹிந்தோளமா எடுத்துட்டு இருக்காரு, என்ன மால்கோஷ் அல்லது அந்த ஹிந்தோட ராகத்தை எடுத்துட்டு ராமனுக்கு மன்னன் மூடி, அதாவது ஒரு ரகசியத்தை சொல்லணும்னா ரொம்ப அவளை தயார் பண்ணி ரொம்ப அவளை சரி பண்ணிட்டு எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி நாம் பேசுறோமோ அது மாதிரி மெட்டமைப்பு. ராமனுக்கு மன்னன் மூடி நன்மை உண்டொரு காலே, இந்த நன்மை உண்டொரு காலே மேல கொண்டு போயிட்டோம். சொல்லும் பொழுது அந்த அம்மாட்ட ராமனுக்கு மண் மெதுவா சொல்றது இல்லையா, அம்மா தியானம் பண்ண தேவையில்லை, அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி மெட்ட சொல்றாரு. ராமனுக்கு மன்னன் மூடி தரித்தாலே நன்மை உண்டொரு காலே. பேசாம இருந்தா அந்த அம்மா கோவம் வந்துருது. அடுத்த அடி அன்பலையில இந்த அம்மாக்கு கொஞ்சம் கோவம் வருது. அடுத்த அடி பாமரமே உனக்கு, அது ஏத்துக்கலையும் தெரிஞ்சு போச்சு அந்த அம்மாக்கு. என்னடி பேச்சு, பாமரமே உனக்கு என்ன என்னடி பேச்சுன்னு எழுதுற. என்ன கலோக்கியல் லாங்குவேஜ் அப்பவே தமிழ்ல சொல்லியிருக்காரு பாருங்க. பாமரமே உனக்கு என்னடி பேச்சு, பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாச்சே. சின்ன விஷயம் அது, என்ன சும்மா இருக்கிற அவனைத்தான் பண்ணணும் அப்படின்னு அடிச்சு சொல்ற மாதிரி அனுபவியில சொன்னான். பழம் நழுவி பாலுங்கிறது நிஜமா பாலுக்குள்ள விடுற மாதிரி இருக்கணும். பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாச்சே ராமனுக்கு மன்னன் பண்ணார். அடுத்து இன்னொரு சாணத்தை, அடுத்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா பரசுராமன் கர்வம் தீர்த்த வண்டி, சின்ன விஷயமாவ நம்மை எல்லாம் காத்த வண்டி அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ஒரு வார்த்தை வராங்க, அங்க எங்க போறாங்க, பட்டம் கட்ட ஏற்ற வண்டி, எல்லாம் புத்தராயிடுதா புத்தம் எல்லாத்தையும் முடிச்சா அந்த அம்மா. பட்டம் கட்ட ஏற்ற வண்டி 4 பேரில் பரத லட்சுமண சத்ருகன், அந்த 4 பேர்ல 4 பேரில் மூத்த வண்டி. மூத்தவன் சொல்போச்சு எங்க போறாங்க, பரசுராமன் கர்வம் தீர்த்த வண்டி நம்மை எல்லாம் காத்த வண்டி, பட்டம் கட்ட ஏற்ற வண்டி 4 பேரில் மூத்த வண்டி, அவண்டி நம் கண்மணி ராமனுக்கு மன். என்ன யார நினைச்சு பார்க்க முடியுமா? எந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பாடலை எழுதி அந்த எவ்வளவு அழகா புரியும்படிய எளிமையான நடையில அழகான ராகத்திலே அதை அமைச்சு காட்டின அந்த ராமநாடக கவியை நம்ம மறக்க முடியுமா? சங்கீத மும்மூர்த்திகள் என்பது தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர், சியாம சாஸ்திரிகள். இந்த கர்நாடக சங்கீதத்தினுடைய சிறப்பு, அதனுடைய பெருமைக்கு இவர்கள் 3 பேரும் செய்த சாதனை தான் அவ்வளவு பெருமை கிடைத்தது என்று நான் அபிப்பிராயப்படுகிறேன். இது அவர்கள் தெய்வீகத்தினுடைய அடிப்படையிலே தான் சிறந்த வாக்கியக்காரர்களாக இருந்தார்கள். தியாகராஜ சுவாமிகளுடைய கிருதி தெய்வத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். ராமரையே தெய்வமாக நினைத்து போற்றி தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களையே பாடல்களிலே வடித்துள்ளார். அதற்கு கரெக்டா உதாரணம் சொல்லணும்னா, தற்காலத்துல மறைந்த கண்ணதாசன் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் பேஸ் பண்ணியே, அனுபவங்களை பேஸ் பண்ணியே பாடல்கள் எழுதினார். அதனால மக்களிடம் எவ்வளவு சிறப்பு பெற்றதோ அதே மாதிரி தியாகராஜ சுவாமிகள் தன்னுடைய வாழ்க்கையிலே பக்தியின் அடிப்படையிலே அனுபவங்களை வைத்துக் கொண்டு பாடல்களை எழுதினார். ஆகையினால்தான் அவ்வளவு சிறப்பு பெற்றது. அவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் தெய்வத்தின் அடிப்படையில் தான் இருக்கும்.
தன்னுடைய தானம் சொல்றதெல்லாம் ஒவ்வொரு கருத்துக்களும் ராமரை பார்க்க முடியவில்லையே, இந்த ஜென்மத்திலிருந்து நான் விமோசனம் அடைய முடியவில்லையே என்ற அடிப்படையிலேயே பாடல்களை எழுதி வைத்தார். ஆகையினால்தான் எத்தனையோ காலங்கள் ஆகிவிட்டன, இருந்தும் இந்தியா பூராவும் அல்ல வேறு நாடுகளில் சென்றாலும் அவருடைய கீர்த்தனைகள் சாஸ்வதமாகவே இருந்து கொண்டிருக்கின்றன என்பது. அதோட முத்துசுவாமி தீட்சிதர் அவர்களுடைய வழி எப்படி என்றால், சமஸ்கிருத பதங்கள் பூராவும் கவிதைகளே எழுதப்பட்டது, சமஸ்கிருதத்திலேயே இருந்தது. அதை சங்கீத இலக்கணத்திலே புகுத்தி எவ்வளவு திறமை இருந்தால் ஒரு தீட்சிதர் கீர்த்தனையை பாட முடியும் என்று ஒரு கேள்விக்குறியை போல அவர் அந்த சமஸ்கிருத பதங்களை தானத்திலே அமைத்து அவர் அமைத்த விதமானது இன்று ஒரு சிறந்த வித்வான் என்று பெயர் வாங்க வேண்டும் என்றால் முத்துசுவாமி தீட்சிதருடைய கீர்த்தனையை ஒருவன் அழகாக பாடினால்தான் ஒரு சிறந்த வித்வான் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த அடிப்படையிலே இலக்கண ரீதியிலே சங்கீதத்தை புகுத்திய பெருமை முத்துசுவாமி தீட்சிதர் அவர்களுக்கு சாரும். சியாமா சாஸ்திரிகள் எளிமையான முறையில ரொம்ப சாதாரணமா புரிந்து கொள்ளலாம், ஈஸியா கஷ்டப்பட்டு பகவானை கூப்பிடுறதை காட்டணும், ரொம்ப ஈஸியா கூப்பிடுறது, அந்த முறையில சியாமா சாஸ்திரிகளுடைய கீர்த்தனைகள் அமைந்தன. ஆக இந்த 3 பேரும் கர்நாடக சங்கீதத்துக்கு அடிப்படையாக இருந்து பெரும் சிறப்பை வழங்கினார்கள் என்றால் அது மிகையாகாது. சங்கீத மும்மூர்த்திகள் இதுல சியாமா சாஸ்திரி தான் பெரியவர், எல்லோரையும் விட மூத்தவர். இவர் ஒரு காமாட்சி பக்தர், காமாட்சிக்காகவே வாழ்ந்தவர். அவர் வேற எங்கேயும் போட்டு மகா சுக புருஷன், வீட்டுல ரொம்ப சௌக்கியமா இருந்தவர், ஒன்றும் கஷ்டப்பட்டவர் இல்லை. அவருடைய பூஜை உண்டோ, அவருடைய சங்கீதம் உண்டோ, அவர் உண்டோ, அவர் வெளியிலே எங்கேயும் போனதா தெரியல. அந்த காமாட்சியோட ஐக்கியமாயி பல கீர்த்தனங்களை இயற்றியிருக்கார் தெலுங்கு மொழியில. மற்றபடி அவருடைய கீர்த்தனங்கள் எடுத்து பார்த்தார், இவர்தான் முதல்ல இந்த ஸ்வர சாகித்யம் சிட்டாசுரம் அமைத்து அந்த சிட்டாசுரத்துக்கு தகுந்தா போல சாகித்யம் பாடினது இவர்தான் சொல்லலாம். ரொம்ப அழகா அமைச்சிருக்கிறது, அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதோடு தாள வகைகள்ல அமைப்புகளில் அந்த தாளத்தினுடைய நுணுக்கங்களை அழகாக புகுத்தி இருக்கிறார். அதை கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா நல்லா பார்க்கலாம். அது மட்டுமல்லாது இவருடைய சில ஏடுகள் கிடைச்சிருக்கு. அந்த ஏடுகள்ல தாளத்தை பத்தி உள்ள நுணுக்கங்களை நம்ம கிராஃப்னு சொல்றது இல்லையா, அந்த மாதிரி மேருக்களா வரைஞ்சு நிறைய தாளங்களுக்கு இவர் அந்த மேருக்கள் வரைஞ்சு வச்சிருக்கார். இந்த கிராஃபிக் டிஸ்கிரிப்ஷன் போட்டு நிறைய சுவடிகள் வச்சிருக்கார். அது நமக்கு கிடைச்சிருக்கு, இப்பவும் இருக்கு. அதனால இவர் வெறும் சாகித்யகர்த்தா இந்த பக்தின்னு பார்க்காத சங்கீத நுணுக்கங்கள்ல ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி நிறைய கத்துண்டு அதை நிறைய ஸ்தாபிதம் பண்ணி வச்சவர்ங்கிறதுனாலதான் இந்த மும்மூர்த்திகள்லயே சியாமா சாஸ்திரிய தாளத்துக்கு ரொம்ப பிரதானமாக சொல்லுவா. இவர் இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மும்மூர்த்திகள் அவள்லாம் மற்ற கடவுள்களையும் பத்தி பாடியிருக்கா. சியாமா சாஸ்திரி வேற கடவுளை பத்தி பாடினதே இல்லை, அம்பாளை மட்டும்தான் பாடியிருக்கார் அவர். அத ரொம்ப சுவாரஸ்யமா விஷயம் சொல்லுவா. அது எவ்வளவு தூரத்துக்கு கர்ண பரம்பரை கதைகள்ல இதையும் நம்ம சொல்றோம். அவர் சாப்பிடுச்சு தனியாவே சாப்பிட மாட்டார், அம்பாளுக்கு ஒரு இலை போட்டுட்டோ அது 2 பேருமா தான் அவர் அப்படி ஒரு பகிர்ந்துட்ட அந்த அம்பாளோட 2.5 கலந்தார்னு சொல்லுவோமே, அப்படி இருந்திருக்கார். இவருடைய கீர்த்தனங்கள்ல தெலுங்கு மொழி அதிகமா இருந்தாலும் இவர் தமிழர். தமிழ்ல ரொம்ப அழகா 2-3 கருத்துகள் பண்ணியிருக்கார். தருணம் ஏதம்மா என்னை ரட்சிக்க தருணம் ஏதம்மா, கௌடி பந்துல அழகான ஒரு தமிழ் கீர்த்தனம். அதே மாதிரி சந்ததம் என்னை ரட்சிக்கன்னு ஒரு 4 லைன் ஒரே டியூன் தான் இருக்கும். 4 லைனாக ஒரு தமிழ்ல அந்த தமிழுக்கு அதே டியூன்ல அந்த தமிழ் மாதிரியே சம்ஸ்கிருதத்தையும் பண்ணியிருக்கார் ஐடென்டிக்கலா. இவருடைய கீர்த்தனங்கள்ல இதை நம்ம ரொம்ப பார்க்கணும். அதாவது தாத்து மாத்து 2 சொல்லுவா, சாகித்யம் ஸ்வரம். ஸ்வரம் எப்படி அமைஞ்சிருக்கோ அதுக்கு உண்டான சாகித்யம் 2 மொழிகள்ல. ஹிமாத்ரி சுதே பாஹிமாம் பீரானவராலி சிப்ரோ ஊமுனின்னு கல்யாணில இந்த 2 கீர்த்தனத்துக்கும் ஒரே மாதிரி டியூன், ஆனா பாஷை வேற. இந்த மாதிரி சின்ன சின்ன அழகான சுவாரஸ்யமான விஷயங்களை
சியாமா சாஸ்திரிகள் நிறைய பண்ணியிருக்கார். இது ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். இப்போ சியாமா சாஸ்திரியுடைய ஸ்வர சாகித்ய விசேஷத்தை பார்க்கறதுக்காக அவருடைய ரொம்ப பிரசித்தமான கீர்த்தனம் ஆனந்த பைரவி. அவர் ஆனந்த பைரவியில நிறைய கிருத்திகள் பண்ணியிருக்கார். மரிவேர கதியவரம்மாங்கிற கீர்த்தனத்தினுடைய ஸ்வர சாகித்யத்தை இப்ப பார்ப்போம். Yeah.